அனைவருக்கும் வணக்கம். 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் திருவிழா இப்போ பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. கடந்த 2 மாதங்களாக போயிட்டுருக்கு. இப்போ இறுதி கட்டத்துக்கு இந்த மேட்ச் வந்துருச்சு. இப்போ இந்த மேட்ச்சில் முதலாவது தகுதி சுற்று இன்று நடைபெற இருக்கிறது. அந்த முதலாவது தகுதி சுற்றுக்கு 2 அணிகள் தேர்வாகிருக்கு. அதில் ஒன்று பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸும், அடுத்தது இன்னொரு அணி குஜராத் டைட்டன்ஸ். இந்த 2 அணியும் தேர்வாயிருக்கு. இப்போ இந்த 2 அணியும் இன்னைக்கு 7:30 மணிக்கு மோத போகின்றனர். ஆட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டத்தோடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாங்க. அதாவது இந்த போட்டியிலிங்க 2 அணிகள் ஆடுறாங்க. பெங்களூரும் அதே போல் குஜராத் ஆடுறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நேரடியாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதே போல் இந்த போட்டியில் யார் துவக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க மறுபடியும் அடுத்த ஒரு மேட்ச்சில் அடுத்த 2 அணிகள் ஆடுது. அந்த 2 அணிகளில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட இங்கே தோக்குறவங்க அவங்களோட ஆடி ஜெயிப்பாங்க. அவங்க இறுதி போட்டிக்கு வருவாங்க. இப்போ இந்த கட்டத்தில் இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க, 2ம் சரிசமமான பலத்தோடு இருக்கக்கூடிய அணிகள். இந்த பெங்களூர் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் ரொம்ப சரி சமமான பலம், ஈக்குவலாக இருக்குது. எப்படின்னு சொன்னோம்னாங்க, இந்த 2 அணிகளும் 9 மேட்சில் ஜெயிச்சு 18 புள்ளிகள், 2மே 18 புள்ளிகள். ஆனால் ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் முதல் இடத்துல இந்த அணி இருக்குது. அதே போல் இந்த 2 அணிகளும் இதுவரைக்கும் நடந்த போட்டியில் 2 தடவை நேரடியாக மோதி இருக்கின்றன. அதில் எப்படி அப்படின்னாங்க, ஒரு போட்டியில் பெங்களூர் அணி ஜெயிச்சிருக்கு, இன்னொரு போட்டியில் குஜராத் அணி ஜெயிச்சிருக்கு. அப்போ சரிசமமான பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த 2 அணிகள் மோதக்கூடியது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். இப்போ இந்த 2 அணிகளுடைய சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பவுலர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். ரஜத் படிதார் இவர் தான் RCBயோடைய கேப்டன். ரொம்ப சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. இவர் மொத்தத்தில் 393 ரன் எடுத்திருக்காரு. இவருடைய ஆட்டம் அபாரமாக இருக்கும். இவருக்கு அடுத்தபடியாக பேட்டிங் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டீமில் விராட் கோலி, அவர் செமையாக ஆடிட்டுருக்காரு. இந்த IPLல் மொத்தம் 1 சதம் அடிச்சுட்டு 4 அரை சதம் அடிச்சிருக்காரு. மொத்தம் 557 ரன் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி நடக்கூடிய மேட்சில் இவருடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா இந்த அணி அபார வெற்றி அடையும். அதே போல் வெங்கடேஷ் ஐயர், இவர் கடந்த 2 மேட்சில் ரொம்ப சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. இவருடைய பேட்டிங் நல்லா திறமையாக இருந்ததுன்னா இந்த பேட்டில் RCB வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் வெங்கடேஷ் ஐயர் அவருடைய ஆட்டமும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் தேவதத் படிக்கல் எப்படி மற்றவங்களை போலவே இவருடைய ஆட்டமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கல் 433 ரன் அவர் மொத்தத்தில் எடுத்திருக்காரு. இவங்க 4 பேருடைய பேட்டிங்கும் இந்த மேட்ச்சில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா RCB வெற்றியை நோக்கி செல்வாங்க. பவுலிங் எடுத்துட்டோம்னாங்க, புவனேஸ்வர் குமார் ரொம்ப சிறப்பாக போட்டுக்கிட்டு இருக்காரு. மொத்தத்தில் 24 விக்கெட் எடுத்திருக்கார் இந்த IPLல. இவருக்கு அப்புறம் ஜோஸ் ஹேசில்வுட், இவரும் செமையாக போடுறார் பவுலிங். இவர் மொத்தம் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பவுலிங்கும் சிறப்பாக இருக்கும். அதே போல் குருணல் பாண்டியா, இவர் செமையாக போடுறாரு. இவரும் இது வரைக்கும் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் இந்த 3 பேர் பவுலிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப்மன் கில், இவர் தான் GT, அதாவது குஜராத் டைட்டன்ஸோடைய கேப்டன், நல்லா ஆடிட்டு இருக்காரு. இவர் மொத்தத்தில் 616 ரன் எடுத்திருக்காரு இந்த IPL மேட்ச்சில். இவரெல்லாம் நின்ட்டாருன்னா இவங்களெல்லாம் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே எங்கேயோ ரன் 250 போயிடும். சாய் சுதர்சன், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேட்ஸ்மேன், ரொம்ப இப்போ சிறப்பாக ஆடிட்டு இருக்கார். இவர் ஒரு பில்லர் மாதிரி இந்த குஜராத் டீமுக்கு. இவர் இப்போ 1 சதம் 7 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பான பேட்டிங். அப்புறம் ஜோஸ் பட்லர், இவரும் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் இந்த டீமுக்கு. இவர் ரொம்ப சிறப்பாக இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் நின்றுது அப்படின்னாவே ரன் 250க்கு மேலே பக்கத்தில் வந்துடுவாங்க. ஆக இந்த பேட்டிங்கில் இவங்க 3 பேருடைய பேட்டிங் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். அதே போல் பவுலிங் எடுத்துட்டால் சூப்பராக போடுறவர் ரபாடா. இந்த ரபாடா ரொம்ப அருமையாக போடுறாரு.
அவர் வந்துங்க அதிகமான விக்கெட் எடுத்திருக்காரு இந்த போட்டியில், 24 விக்கெட். அப்புறம் முகமது சிராஜ், இவர் சூப்பராக பவுலிங் போடுறாரு, 17 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் ரஷீத் கான், இவர் செமையாக போட்டிருக்காரு, 19 விக்கெட். இவங்கெல்லாம் அந்த 3 பேர் இல்லாமல் ஜாசன் ஹோல்டர் அப்படிங்கிறவரும் சிறப்பாக போடுறாரு. இதுதான் இந்த மேட்சோடைய நிலை. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சரியாக 7:30 மணிக்கு எல்லாரும் டிவி கிட்ட உட்காருங்க, மேட்சை கண்டு ரசிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.